30 வயசு தாண்டிட்டா நம்மளுக்கு கல்யாணம் ஆகாதா அப்படிங்க யாருங்க சொன்னாங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 30 வயசு 31 வயசை தாண்டிட்டாக்கா கல்யாணமே ஆகாதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் நிறைய வீடியோவில் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பேர் வீடியோ கேட்டீங்க. ஸோ இதை பற்றி தான் நான் எனக்கு பேச போகிறேன். நன்றி, வணக்கம். நான் சத்யசீலன். ஆணும் சரி பெண்ணும் சரி நார்மலாக 30 வயசு மேலே தாண்டிட்டாலே கல்யாணம் நடக்காதுன்னு இல்லை. அவங்க வந்து நார்மலாக ஜாதகம் பார்க்க தேவையில்லை. ஸோ ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி 30 வயசு தாண்டிட்டு, அது 31 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், அவங்க வந்து இந்த கல்யாண பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, 30 வயசு தாண்டிட்டாலே ஜாதகம் பார்க்க தேவையில்லை. இது கல்யாணத்துக்கு மட்டும்தான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ யார் ஒன்றும் கல்யாணம் பண்ணல 30 வயசுக்கு மேலே, அவங்களுக்கு அந்த பொருத்தம் அமைய மாட்டுது, ஜோடி அமைய மாட்டுது. அப்படி அமைஞ்சாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே முடிஞ்சிருது. எதுவுமே அந்த லாங் டேர்ம் வர மாட்டுது. அந்த மாதிரி உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். கோச16 291 2273, கோச16 291 2273. ஸோ எதனாலன்னு நான் உங்களோட அந்த ஜாதகத்தை படித்தா தான் என்னால் சொல்ல முடியும். அது ஜாதகம்னு சொல்கிறோட நான் அந்த நியூமலாஜின்னு சொல்லுவேன். ஸோ நம்மளா நியூமலாஜின்னா உங்களோட என்ன தசை ஓடுது, நீங்கள் என்ன தேதி என்ன டைம் பிறந்தீங்க, ஸோ உங்களுக்கு எப்போ அந்த கல்யாணம் அந்த டைமிங் கரெக்டாக பிக்கிங் அப் ஆகும், எப்போ உங்களுக்கு அந்த மேட்சிங் பார்க்க முடியும், உங்கள் பொருத்த நம்பர் என்ன நான் ஏர்லியாக சொல்லிடுவேன். ஸோ அதுபடி நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமையவார். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. படிப்படியாக வந்து அவங்களுக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த படிப்படியாக பணம் பெருக ஆரம்பிக்கிறது எதனாலனா 2 பொருத்தமும் ஒன்று சேர்றது. அதாவது இது குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆண் குண்டலினி சக்தியோ ஒரு பெண் குண்டலினி சக்தியோ ஒன்று சேரும்போது அவங்களுக்கு வந்து பல மேடங்கு வந்து வெல்த் பெருக ஆரம்பிக்கும். இது ஒன்று. இரண்டாவது, அவங்க நேரம். உதாரணத்துக்கு வந்து ஆணுக்கு வந்து ஒரு கேது தசை ஓடும், பெண்ணுக்கு வந்து சுக்கிர தசை ஓடும். ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வெல்த் ரொம்ப பெருக ஆரம்பிக்கும், பல மடங்கு. இப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் அவங்களுக்கு பத்திக்கும். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறனால. அடுத்தது, நிறைய பேர் இப்போ திருமணம் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ திருமணம் பண்ணி ஒரு 3 மாதம் வாழ்க்கையில் இருந்துட்டு அப்புறம் வந்து அவங்களால வாழ முடியாமல் பிரிஞ்சு போகிற டிவோர்ஸ் கேஸ் இப்போ நிறையா இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த திருமணம் இல்லை கல்யாணம் என்பது கமிட்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கமிட்மெண்ட் கொடுக்க முடியும்னா தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஜெனரலாக ஒரு 10 வருஷம் எடுத்துப்போமே, இதுக்கு முன்னாடி 10 வருஷம், இப்போ வரப்போகிற 10 வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காலகட்டம்னு நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறது எதனாலனா அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் பாடி. ஸோ அவங்க என்ன அங்கே மறந்துடுறாங்கன்னா கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, மறந்துடுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆளை நம்ம லவ் பண்ணும்போது அட்ராக்ஷன் ஃபிசிக்கல்னால நம்மளால் என்னென்ன செய்ய முடியாதோ நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண, அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ண. ஆனால் ஒரு திருமணம் ஆகி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்ன காக்கா உனக்கும் அதே பிரச்சனையா? சரி, பரவாயில்ல. ஸோ கல்யாணம் ஆவி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷன் குறைஞ்சிரும். எதனாலனா நிறைய பேர் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. என்ன ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணுற முன்னாடி இப்படிலாம் என்னோட மனைவியை பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்பேன் பண்ண, அங்கே கூட்டிகிட்டு போனேன், இவ்வளோ சுற்றினேன், இவ்வளோ என்ஜாய் பண்ணோம். பட் கல்யாணம் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வேலை, கடன் கட்டுறது, அது கட்டுறது சொல்லி லைஃப் மாறிடும். ஸோ அங்கே தான் ஒரு ஆணும் பெண்ணும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. எதனாலனா அந்த லவ் அண்ட் அட்ராக்ஷன் ஷேக்கிங் ஆக ஆரம்பிக்கும், அங்கே கமிட்மெண்ட் வந்து கூட ஆக ஆரம்பிக்கும். இப்போ கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று 2 பேர் சைட்லேயும் வேலை இருக்காது, இல்லை 2 பேர் சைட்டும் வேலை இருக்கும், இல்லை வியாபாரம் ப்ளஸ் மைனஸ். ஸோ 2 பேர் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணாட்டி அந்த கமிட்மெண்ட் ஃபைனான்ஸ் க்ரோ பண்ண முடியாட்டி எல்லாமே பிரிவில் தான் முடியும். ஸோ இதை காட்டி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 30 வயசு மேலே வந்து யாருக்கும் கல்யாணம் ஆகாது. சில பேர் இதை நினச்சிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்காமே ஃபோபியாவாக இருந்து 30 40 50 60ன்னு கடைசியில் சிங்கிளாகவே வாழ்ந்து சிங்கிளாகவே போகிறாங்க. ஸோ வாழ்க்கையில் ரொம்ப சிங்கிளாக இருந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறேன், ரொம்ப அமைதியாக இருக்கும், சத்தமே இருக்காது. யாராச்சும் இருக்கீங்களான்னு படத்தில் சொல்லுவாங்களே, அதே டைலாக் தான் நான் சொல்கிறேன். யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ ஒன்று, நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும்னா உங்கள் கமிட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பார்க்காதீங்க. ஏன்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆனவொடனே கமிட்மெண்ட் தான், ஃபைனான்ஸ் ரொம்ப முக்கியம், சப்போர்ட் பண்ணணும் ஈச் அதர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டெடியாக இருந்தால் தான் பணத்தில் நீங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு கரெக்டான பொருத்தம் அமைய மாட்டுது, வர்றவங்கெல்லாம் கரெக்டாக அமைய மாட்டுது. எப்படின்னா
2 பேரும் பார்க்க அழகாக லட்சணமாக இருக்கீங்க, ஸ்பெண்ட் டைம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2-3 மந்த்ஸ் அது அப்படியே பிரிஞ்சு போயிடுது, 2 சைட்டாக பிரிஞ்சு போயிடுது. இது எதனாலனா எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடி எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு மனுஷனுக்கு 2 பாடி இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் பாடி, ஒன்று எனர்ஜி பாடி, ஆரான்னு சொல்லுவோம் வெளியே. ஓகே, இந்த எனர்ஜி பாடி நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இல்லாட்டி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போகலாம், எதுவும் ஒத்து வராது. ஏன்னா ஒரு எனர்ஜி பாடி வெளியே வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒரு எனர்ஜி பாடி வந்து நெகட்டிவாக இருக்குது. எவ்வளோ தான் பொறுத்த இருந்தாலும் ஒரு பாடி எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருந்து இன்னொரு பாடி வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஒத்துக்காது. நெகட்டிவ் பாசிட்டிவ் அடிச்சுக்கிட்டே இருக்கும், லைக் எலியும் பூனையும் மாதிரி. ஓகே, இந்த 2 எனர்ஜி பாடி எப்படி பாசிட்டிவ் ஆக்குறது, நம்ம இப்போ அந்த டாபிக் பற்றி பேசுவோம். ஓகே, யாரும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டல் ஐஸ் வாட்டர் ஒன்று யார் ஒன்று வாங்கி பாய்க்கல, இது முதல் வாங்கி பாய்ங்க. இது மூலிமா நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கு. எஸ்பெஷலி சொல்லும் போது ஃபைனான்ஷியல் சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல், இந்த ஃபைனான்ஷியல் க்ரோத் நிறையா வரும். அதை தவிர்த்து இந்த பிரிஞ்சு போனவங்க இருக்காங்களே, ஒன்று சேர்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மனவரத்தை எல்லாம் செட்டில் ஆகுறது, அதோட ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆள் கூட பழகுறீங்க, உங்களுக்கும் நல்ல அட்ராக்ஷன் வரணும்னா அப்போ நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் தாராளமாக பாய்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் தாராளமாக பாய்க்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குன்னா, அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு வெல்த் பிறகு ஆரம்பிக்கும். சுற்றி இருக்கிற அந்த கெட்டாறு கண்ணாருன்னு சொல்கிறல ஈவலாய் அதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணம் டைம் உங்களுக்கு ஒன்றும் சீக்கிரமாக அமையும். ஓகே, ஸோ யாரும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டல் ஐஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையும் போது வாங்கி பாய்ங்க. இது மூலிமா 1070 டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கேன், மோர் தென் 1070 டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கேன், ஹோல் மலேசியா அண்ட் சிங்கப்பூர். ஸோ இப்போ வெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் 20 வெண்டர்ஸ் இருக்காங்க, ஹோல் மலேசியாவும் ஹோல் சிங்கப்பூரும் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிறிஸ்டல் வாட்டரில் வச்சு கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். கோச 16-291-2273, கோச 16-291-2273. நான் சத்யசீலன். யார் ஒன்று என்னோட டிக்டாக் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, அங்கே நான் நிறையா ஃப்ரீ டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு பொருத்தம் பார்க்குறது, இந்த தீய சக்தியை வரட்டுறது, பிளாக் மேஜிக் வரட்டுறது, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால், இந்த மாதிரி உங்கள் ஜாதக கேள்விகள், இந்த மகாதச கேள்விகள் இருந்தால், எனக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதை நான் நல்லபடியாக இந்த தசையை நான் நல்லபடியாக முடிக்க, இப்போ ஒரு ஆளுக்கு சனி தசை ஓடும், சில பேருக்கு சுக்கிர தசை ஓடும், சில பேருக்கு ராகு தசை ஓடும், இதெல்லாம் நான் இப்படி ஓவர் கம் பண்ணி வருது, இந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க, சரியா? ஸோ நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், இப்படி என்னால் செய்யணும். ஏன்னா எனக்கு எல்லாமே சார்ஜஸ் இருக்குல்லன்னு சொல்ல, ஆனால் என்னோட சார்ஜஸ் ஹோல் மலேசியா என்டையர் சிங்கப்பூர் கூட நான் ஒரு ரீசனபிளாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் என்னோட டெஸ்டிமோனியல் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் 1070 டெஸ்டிமோனியல் மலேசியாவில் எடுத்திருக்கேன், சிங்கப்பூரை சேர்த்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெனிஃபிட்டாக போட்டோம். நமச்சிவாயம்.